ஸ்கூல் லீவுங்கிறதுனால காலையில் அலாரம் எதுவுமே வைக்காமல் நல்லா தூங்கி எழும்பியாச்சு. முந்தின நாளே வந்துட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலையுமே ஊற போட்டிருந்தேன். எனக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இருந்தாலும் இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தோம்னா காலையில் அதை வந்துட்டு நம்ம தாளித்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு சப்பாத்தி பூரி ஏதாவது செய்தால் கூட இந்த கொண்டக்கடலை கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட்டு குருமா மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். ஏன்னா பையனும் நானும் தான் வீட்டில் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு செய்தாலே நம்மளுக்கு மீதி தான் வருது. அதனால் ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, இந்த கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மத்தியானத்துக்கு சப்பாத்தியும் காலையில் பூரிக்கும் ஒரே நேரத்துலேயே மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஏற்கனவே தூங்கி எழும்புனது லேட்டு. இனிமேல் க்ளீனிங்கை முடிச்சுட்டு அப்புறம் சமைக்கலான்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் அப்படியே கொண்டக்கடலையை வேக வச்சுட்டு அந்த டைமில் வந்து க்ளீனிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு பின்னாடி பார்த்துடுங்க, ராத்திரி கதவு பூட்டின அப்புறம் இந்த பூனை வந்து சாடுது. அதில் வச்சுருந்த 2 செடிக்கு மேலே அது குதிச்சு செடி உடஞ்சி பட்டே போயிடுச்சு. இருக்கிறதையாவது காப்பாற்றணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் பூனை என்ன பண்ணுறதுக்கு, நைட்டு தூங்கினப்புறம் தான் மெதுவாக வரும். என் பையன் பின்ன பார்த்தீங்கன்னா காலையிலே எனக்கு பூரியும் வேண்டாம் சப்பாத்தியும் வேண்டாம், எனக்கு ஈபி செய்து தான் சொல்லிட்டு ஒரே தொந்தரவை பார்த்துடுங்க. நானும் சரின்னு கொஞ்சம் நேரத்தை நவுட்டி பார்த்தேன். எப்படியாவது கடகடன்னு பூரியை செய்து கொடுத்துடலான்ட்டான்னு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் அவனுக்கு ஈபியை செய்து கொடுத்துட்டு அப்புறம் தான் பூரி செய்துக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் நினைப்பீங்க இது அன்ஹெல்த்தின்னு. ஆமாம், அன்ஹெல்த்தி தான். எப்போவாச்சும் ஒரு நாள் கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. நான் செடிக்கு தண்ணி ஊற்றுனால என் பையனுக்கு கோவம் வந்துட்டு நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு திரும்பவும் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அதில் வந்துட்டு பின்னாடி தண்ணி என்ன ஆகும்னா, செடிக்கு நிறையா ஊற்றுறோன்னா வெளியே வந்துடும். நம்ம அதில் கால் வைக்கும்போது சில நேரம் வலிக்கி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி, இனிமேல் காலையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு என்னவும் பண்ணட்டுன்னு விட்டாச்சு. கொண்டக்கடலை வேக வச்சேன் பார்த்தீங்களா, அதை வச்சு சன்னா மசாலா மாதிரி தான் ஏதாவது செய்யலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு பூரி சப்பாத்தி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ காலையிலக்கு பூரி வச்சிட்டோம்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு சப்பாத்தி செய்திடலாம். எப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் சரி தான், என் பையன் ஃபஸ்ட்டாலாம் வந்து நிற்பான் ஒரு உருண்டை வேணும்ன்ட்டு. நான் சப்பாத்தி போடுறனோ இல்லையோ அதுக்கடையில் அவன் சப்பாத்தி மாவை வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக மாவு அங்கங்கேயா ஒட்டி இருக்கும். வேறு என்ன பண்ணுறதுக்கு, சின்ன பையன் பார்த்தீங்களா, அதனால் நானும் ஒன்றும் சொல்கிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு இப்படி விளையாடுவாங்க, அப்புறம் நம்ம சொன்னால் கூட அவங்க விளையாட போகிறதும் இல்லை. அப்படியே நான் வந்துட்டு பூரி போடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரி வந்துட்டு என் பையனுக்கு பூரியும் பிடிக்காது சப்பாத்தியும் பிடிக்காது. நான் இருந்தாலும் அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீ பூரி சாப்பிட்டா தான் குளிக்க விடுவேன். ஏன்னா அவனுக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இப்படி வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நீ பூரி சாப்பிடு, நான் அப்புறம் குளிக்க விடுறேன்னு. அதனால் பையன் 2 பூரி சாப்பிட்டான். நானும் பூரியும் சன்னா மசாலாவும் வச்சு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு.